நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். மேஷ ராசியில் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியில் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சரிச்சிருக்காங்க. ரிஷப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிருக்காங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு. செவ்வாய் வந்து கடக ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார். ராகு வந்து கும்ப ராசியில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பொதுவான பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு. கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா வான்மண்டலத்தில் இப்போ வந்து கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்க்குறோம். கிரகங்கள் வந்து எப்படி நகர்றாங்க, எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, யாரோடு சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறதில்ல. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது நடக்க மாட்டேங்குது, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நடக்கிறது வேறு மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிறதில் அப்படியே நடந்துகிட்ருக்கு, நீங்கள் சொல்கிறது அப்படியே தான் போயிட்டுருக்கு, எங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ஜாதகம் மேட்ச் ஆகணும். சரிங்களா? இப்போ ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து கோச்சாரமும் நான் உங்களுக்கு இந்த ராசி பலனும் உங்களுக்கு கோச்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களா, டவுட்டே கிடையாது. ஜாதகமும் உங்களுக்கு சரியில்லை, கோச்சார பலனும் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான். சரிங்களா? அப்போது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார பலன் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சுன்னா கூட, ஜாதகம் நல்லா இருந்து கோச்சார பலன் சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜாதகம் சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்து, உங்கள் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தாது. அப்போ ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலன், இந்த கிரகநிலைகள், இந்த ராசி பலன் வேலை செய்யுமான்னா நிச்சயமாக வேலை செய்யாது, கண்டிப்பாக வேலை செய்யாது. சரிங்களா? அதுதான் உண்மை. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, கிரகங்களோட நகர்வு எப்படி இருக்குன்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? ஓப்பனாகவே சொல்கிறேன், 15லேருந்து 20% தான் கோச்சார பலன் பேசும். உங்கள் ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலனோ உங்களுக்கு ராசி பலனோ நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைன்னே சொல்லலாம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி போகுதா அல்லது உங்களுக்கு பாதகமான தசாபுத்தி போகுதா, எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற விஷயமெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு பாசிட்டிவ் எப்போ, நெகட்டிவ் எப்போ, என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். பிறப்பு ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யாது. கோச்சார பலனும் நல்லா இருந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் 100% நல்ல பலன் அனுபவிக்குங்கிறத ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம். சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பொதுவான பலனாக ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியிலே ராகு இருக்காருங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கார். என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம்னா, ராசியில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா சுகபோகத்தை கொடுப்பாரு, நிறைய பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்குற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக நினைக்கிற மாதிரி நினைப்பீங்க, ஆசை அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கும்பராசிக்காரன் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. எப்படியோ சம்பாதிச்சிடலாமா, எப்படியோ நம்ம நல்ல வேலை கிடச்சிடணும், எப்படியோ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடணும் ஒரு ஆசை தூண்ட வைக்கும். ஆனால் அந்த குருவோட பார்வையெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வந்து உங்கள் மைண்டை ஒரு தெளிவு கொண்டு வந்துடுவார். சரிங்களா? ராசியில் ராகு இருக்கிற தப்பு தான், ஆனால் அதையும் மீறி குருவோட பார்வை நிச்சயமாக உங்களை சமாளிக்க வைக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷம்னு சொல்லலாம், பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, போராடிட்டு இருக்கீங்க. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, சரியான வேலை கிடையாது, நிம்மதியான தூக்கம் கிடையாது, மன நிம்மதியும் உங்களுக்கு கிடையாது. சனி உங்களை போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருந்திருப்பார், போட்டு உங்களுக்கு புழிஞ்சு எடுத்திருப்பார். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வந்து இருக்கிறனால இது பாத சனின்னு சொல்லுவாங்க. இது பெருசாக பாதிப்பு இருக்காது. அவரும் குருவோட வீட்டில் தான் இருக்கார். ராசியும் குரு பார்க்குறதுனால எதையும் சமாளித்து தாங்கி வெளியே வரக்கூடிய மாதமாக இருக்கும். எவ்வளோ இது பண்ணாலும் தாங்குவீங்க, கவலைப்படாதீங்க.
என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிச்சிட முடியும். பயப்பட வேண்டாம். ராசியில் இருக்கிற ராகு மட்டும் கொஞ்சம் ஆசை வார்த்தை தூண்ட வைப்பார். அடுத்தவங்களை நம்பாதீங்க, நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன், இவ்வளோ பணம் கொடுங்க, நான் அவ்வளோ மாற்றித்தரேன், அப்படி இப்படின்னால சொல்லுவாங்க. யாரையும் நம்பிட வேண்டாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி சோதனைகள் எல்லாம் இருக்காதுங்க. ஜூன் மாதம் சமாளித்து வருவீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு ராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அது உங்களுக்கு தன்னம்பிக்கை, ஒரு தைரியத்தை கொடுத்துருவார். உங்களுக்கு சுபகிரகம் 3ஆம் இடத்துல இருந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும், வளர்ச்சி கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், மீடியாவில் இருக்கவங்க, சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருக்கவங்களுக்குலாம் என்ன கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருந்தாலும் சரி, அதில் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அப்படியே படிப்படியாக முன்னேறக்கூடிய மாதம் தான் இந்த ஜூன் மாதம். சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க, கடைசியாக ஒரு 2.5 வருஷமாக உங்களுக்கு திருமணம் நடந்திருக்காது, என்னென்னமோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, நல்ல வரன் அமைஞ்சிருக்காது, எவ்வளோ போராடி இருப்பீங்க, நல்ல விஷயங்கள் நடந்திருக்காது. இந்த மாதம் திருமணத்துக்கான மாதம், திருமணத்துக்கான முன்னேற்பாடு, திருமணத்துக்கான முயற்சி, இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறனால புத்திர பாக்கியம், இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான மாதம்னு சொல்லிடலாம். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும், பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேர போகிறீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி தகராறு, சொத்து தகராறு, இதெல்லாம் இருந்தவங்களாம் அதில் பிரச்சனையிலேருந்துலாம் முழுமையாக வெளியே வர போகிறீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? இஷ்ட தெய்வ அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அதிர்ஷ்டஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனால 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை பறிபோனவங்களுக்கு புதுசாக நல்ல வேலை கிடைக்கும், இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரும், நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். தந்தை மூலமாக உதவி, தந்தை மூலமாக ஆதரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், கிடைக்கும். சரிங்களா? அரசாங்க வேலை, சூரியன் குரு சேர்றாருங்க. அதனால் சூரியன் குரு சேர்க்கை அரசாங்க வேலைக்கு உண்டான அமைப்பு தான். கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். திருமணத்துக்கான முயற்சி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். அரசாங்க வேலை கிடைக்கிறது இதெல்லாமே ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில பேருக்கு கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு ஆரம்பத்திலே கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதேமாதிரி உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி புதனும் நல்லா இருக்காருங்க. சரிங்களா? படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொற்காலம் சொல்லலாம். வெளிநாட்டு போய் படிக்கிறது, வெளியூர் போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? சுக்கிரன் நல்லா இருக்காருங்க. இந்த மாதம் முழுக்க சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறனால கவலையப்படாதீங்க. அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். வண்டி வீடு வாங்கணும், சொத்து வாங்குறதுக்குமான முயற்சி, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாங்களே உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாத மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்காது. உடல் ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சுகஸ்தானத்தில் நல்ல கிரகம் இருந்தால் தான் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லாவே போகும். சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் உங்களால் குரு பார்வையால் ஈஸியாக உங்களால் வெளியே வர முடியும், ராசி குரு பார்க்குறதுனால. சரிங்களா? உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் கொஞ்சமாச்சும் பணம் கைக்கு வரும். பெரிய அளவுக்கு வரலைனாலும் ஓரளவுக்காச்சு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும். சரிங்களா? திருமணம், புத்திர பாக்கியம், இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதம். வேலை கிடச்சிரும் இந்த மாதம். அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் இடமாற்றம், வேலையில் மாற்றம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக போகலாம். ஏன்னா 2-3 வருஷமாக ஒன்றுமே நடந்திருக்காது. இந்த மாதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு, வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயமெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கும்பராசிக்காரங்க இந்த மாதம் உங்கள் கஷ்டங்களெல்லாம் விட்டு விலகி ஒரு நல்ல ஒரு மாதம் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. நல்லபடியாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கங்க. இந்த மாதம் அருமையான மாதம் தான் இந்த ஜூன் மாதம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி.